ஹாய் காய்ஸ். நெப்போலியன் கில் என்ற ஒரு இளைஞன் ஒரு ஜேர்னலிஸ்ட். அவருக்கு ஒரு நாள் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி ஓனர் ஆண்ட்ரூ கார்னெகியை இன்டர்வியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிது. இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் ஆண்ட்ரூ கார்னெகி நெப்போலியன் கிட்ட நான் உனக்கு ஒரு மிஷன் கொடுத்தா செய்வியான்னு கேட்குறாரு. நெப்போலியன் கில் ஒரு செகண்ட் யோசிச்சு என்ன மிஷன்னு கேட்குறாரு. உலகத்தில் வின் பண்ண 500 மனிதர்களை இன்டர்வியூ செஞ்சு அவங்களோட வெற்றியின் ரகசியத்தை கண்டுபிடின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, இதில் 2 நிபந்தனையும் இருக்குது. இந்த மிஷன் 20 வருட ப்ராஜெக்ட், அதுக்கு உனக்கு சம்பளமும் கிடையாதுன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட நெப்போலியன் ஹில் ஷாக் ஆகி 60 செகண்ட்ஸ் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த மிஷன் நான் பண்ணுவேன்னு அக்செப்ட் பண்ணுறாரு. அந்த 60 செகண்ட்ஸில் எடுத்த முடிவு தான் உலகத்தை மாற்றின திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக்கு. இந்த புத்தகத்தோட முக்கியமான கருத்து, நீங்கள் உங்கள் மனசில் ஆழமாக நினச்சி நம்புகிற விஷயங்களை தொடர்ந்து முயற்சி செஞ்சால் அது நிஜமாக மாறும். தீவிரமான ஆசை, நம்பிக்கை, ஆட்டோ சஜஷன், தெளிவான இலக்கு, விடாமுயற்சி, இது எல்லாம் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுக்கும் முக்கியமானவேன்னு நெப்போலியன் ஹில் சொல்கிறாரு. இது எல்லாம் எந்த அளவுக்கு முக்கியமானதுன்னு 4 ஸ்டோரி மூலமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாதாரண மனிதனான ஒரு இளைஞன் உலகத்தில் மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளரான தாமஸ் ஆல்வா எடிசனோட பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் அவர்கிட்ட பணம் இல்லை, கல்வி இல்லை, பெரிய ஆதரவும் இல்லை. அவர்கிட்ட இருந்தது அவரோட அசைக்க முடியாத ஆசை மட்டும்தான். ஒரு நாள் இந்த இளைஞன் தாமஸ் ஆல்வா எடிசனை சந்திக்க கிளம்புறாரு. ஆனால் அவர்கிட்ட பணம் இல்லாதனால ஒரு சரக்கு ரயிலில் பயணம் செஞ்சு எடிசன் இருக்கிற இடத்துக்கு போயிடுறாரு. அந்த இளைஞன் எடிசனை சந்திச்சு உங்களோட பணிபுரிய எனக்கு வேலை வேணும்னு கேட்குறாரு. சாதாரண மனிதனாக இருந்த அந்த இளைஞனை எடிசன் பார்க்குறாரு. அவனோட கண்களில் தீவிரமான ஆசை இருந்ததை உணர்ந்து வேலையும் கொடுக்குறாரு. அவர் கொடுக்குற வேலைகளை செய்கிற அந்த இளைஞனோட மனசில் கண்டிப்பாக ஒரு நாள் அவருக்கு பிஸ்னஸ் பார்ட்னர் ஆவேன்னு ஆசை மட்டும் இருந்திருக்கு. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் ஒரு நாள் கிடைக்கிது. ஒரு நாள் எடிசன் ஒரு புதிய டிடெக்டிங் மிஷினை கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் அந்த மிஷினை யாரும் விற்க விரும்பலை. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த இளைஞன் பயன்படுத்தி அந்த மிஷினை அதிக உழைப்போட விற்கிறான். அந்த ப்ராடக்ட்டும் பெரிய வெற்றி அடையுது. அதுக்கப்புறம் இந்த இளைஞனும் எடிசனும் பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகுறாங்க. அவனோட கனவும் நிஜமாகுது. அந்த இளைஞனோட பெயர் எட்வின் சி பான்ஸ். இந்த இடத்துல அந்த இளைஞன் வெற்றி பெற்றதுக்கு காரணம் பணம் இல்லை, அவனோட தீவிரமான ஆசை, நம்பிக்கை, விடாமுயற்சி. ஒரு காலத்தில் அமெரிக்காவில் கோல்ட் ரஷ் நடந்திருக்கு. பல தங்க கணக்குன்னு நம்பிக்கையோட மலைகளை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஆர்யூ டார்பி என்கிற மனிதனும் அவரோட மாமாவும் ஒரு நிலத்தை வாங்கி தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. சில நாட்களில் எதுவுமே கிடைக்கல. ஆனால் சில வாரம் கழித்து தங்கம் கிடைக்கிது. பணக்காரர் ஆக போகிறோம்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பெரிய மிஷின்களை வாங்கி இன்னும் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எவ்வளவு தோண்டினாலும் அவங்களுக்கு தங்கம் கிடைக்கவே இல்லை. பல நாட்கள் முயற்சி செஞ்சும் எந்த பயனும் இல்லை. கடைசியில் அவங்க 2 பேரும் மனம் உடைஞ்சு போய் அந்த நிலத்தை பழைய பொருள் வாங்குபவருக்கு குறைஞ்ச விலைக்கு வித்துடுறாங்க. இப்போ நிலம் வாங்கினவர் ஒரு மைனிங் இன்ஜினியரை கூட்டிகிட்டு வராரு. அந்த இன்ஜினியர் நிலத்தை பார்த்து ஒரு கணக்கை போடுறாரு. நீங்கள் தோண்ட இடத்துல இருந்து ஒரு 3 அடி தூரத்தில் தான் தங்கம் இருக்குன்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல மறுபடியும் தோண்டி பார்க்குறாங்க. 3 அடி தூரத்தில் தங்க சுரங்கமே இருந்திருக்கு. அந்த மனிதன் கோடீஸ்வரர் ஆனார். டார்பி தோல்வி அடைஞ்சதுக்கு காரணம் அங்கே தங்கம் இல்லாதனால இல்லை, அவர் 3 அடி முன்பே கைவிட்டதுனால தான். இந்த கதையிலிருந்து திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக்கில் நெப்போலியன் ஹில் சொல்கிறது, பலர் வெற்றிக்கு மிகவும் அருகில் இருக்கிற நேரத்தில் தான் கைவிடுறாங்க. நெப்போலியன் ஹில் மேலும் தன்னோட புக்கில் ஹென்ரி ஃபோர்ட் பற்றி ஒரு பவர்ஃபுல் ஸ்டோரி சொல்கிறாரு. ஹென்ரி ஃபோர்ட் ஒரு சாதாரண மனிதன். அவருக்கு பெரிய எஜுகேஷன் இல்லை, ஆனால் அவருக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது. ஒவ்வொரு சாதாரண மனிதனும் வாங்க முடியும்னு சொல்கிற அளவுக்கு ஒரு கார் உருவாக்கணும்னு கனவு வச்சுருந்தாரு. அந்த காலத்தில் ரிச் பீப்புள்ஸ் மட்டும் வாங்குகிற ஒரு லக்ஸரி ஐட்டம் தான் கார். ஒரு நாள் ஹென்ரி ஃபோர்ட் அவரோட இன்ஜினியர்ஸை கூப்பிட்டு தன்னோட கனவை சொல்லி நாம் ஒரு V8 இன்ஜின் உருவாக்கணும்னு சொல்கிறாரு. இன்ஜினியர்ஸ் டிராயிங்ஸ் பார்க்குறாங்க, கேல்குலேஷன் செஞ்சு பார்க்குறாங்க. அப்புறம் ஹென்ரி ஃபோர்ட் கிட்ட சயின்டிஃபிக்கலி இட் இஸ் இம்பாசிபிள்னு சொல்லிடுறாங்க. ஹென்ரி ஃபோர்டும் அமைதியாக கேட்டுட்டு இம்பாசிபிள்னாலும் பரவாயில்ல, நீங்கள் அந்த V8 இன்ஜினை உருவாக்குற வர முயற்சி செய்யுங்கன்னு சொல்கிறாரு. மாதங்கள் கடந்து போகுது, ஆனால் சொல்யூஷன் கிடைக்கல. இன்ஜினியர்ஸ் மீண்டும் ஹென்ரி ஃபோர்ட் கிட்ட போய் இதை செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு ஸ்ட்ராங் பிலீவ் இருந்துச்சு. ஸோ கண்டினியூ ஒர்க்கிங் அன்டில் யூ சக்சீட்னு சொல்லி அனுப்பிட்டாரு.
மாதங்கள் வருடங்கள் ஆகுது. இன்ஜினியர்ஸ் முயற்சி செஞ்சு கொண்டே இருக்காங்க. ஒரு நாள் சொல்யூஷனும் கண்டுபிடிச்சாங்க. V8 இன்ஜின் சக்ஸஸ்ஃபுல்லி உருவானது. அது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ரெவல்யூஷனை ஏற்படுத்தியது. ஹென்ரி ஃபோர்ட் கம்பெனி உலகம் முழுவதும் ஃபேமஸ் ஆனது. மில்லியன்ஸ் ஆஃப் கார் கூட சேல்ஸ் ஆனது. உலக ரிச்சஸ்ட் பிஸ்னஸ் மேனில் ஒருவராக ஹென்ரி ஃபோர்ட் மாறுறாரு. நெப்போலியன் ஹில் இந்த ஸ்டோரி மூலமாக ஒரு லெசன் சொல்கிறாரு. பல நேரங்களில் பெரிய எக்ஸ்போர்ட்ஸ் கூட இம்பாசிபிள்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு மனிதனோட நம்பிக்கை, விடாமுயற்சி இம்பாசிபிள் கூட பாசிபிளாக மாற்றலாம். ஃபர்னி ஹர்ஸ்ட் ஒரு இளம்பெண். அவளுக்கு ஒரு பெரிய எழுத்தாளர் ஆகணும்னு ஒரு கனவு இருந்தது. அவள் எழுதிய கதைகளை ஒரு பப்ளிஷருக்கு அனுப்புகிறா. சில நாட்களுக்கு அப்புறம் ரிஜெக்ஷன்னு பதில் வருது. அவள் மனம் உடஞ்சி போனாலும் மறுபடியும் ஒரு புதிய கதையை எழுதி அனுப்புகிறா. இப்போவும் ரிஜெக்ஷன் லெட்டர் தான் வருது. இப்படி ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, 36 முறை எழுதி அனுப்புகிறா. ரிஜெக்ஷன் லெட்டர் தான் வருது. அவளை சுற்றி எல்லாரும் உன்னால் முடியாது, வேற வேலை பாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன் முயற்சி செய்கிறத மட்டும் நிறுத்தலை. 37வது முறையும் புதிய கதைகளத்தோட எழுதி அனுப்புகிறான். பப்ளிஷருக்கு கதை பிடிச்சி போய் அந்த கதையை பப்ளிஷ் செய்கிறாரு. வாசகர்கிட்ட மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற அந்த கதைகளில் ஒன்றா இது மாறுது. கடைசியில் அமெரிக்காவில் மிக பிரபலமான ரைட்டர்ஸ்களை ஒருவராக ஆகிறா. அவளுடைய புத்தகம் மில்லியன் கணக்கில் விற்கிது. நெப்போலியன் ஹில் இந்த ஸ்டோரி மூலமாக ஒரு லெசன் சொல்கிறாரு. சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் தோல்வி அடையாதவங்க இல்லை, அவங்களோட தோல்விக்கும் பிறகு கைவிடாதவர்கள். ஃபர்னி ஹர்ஸ்ட் 36வது ரிஜெக்ஷனுக்கு பிறகு விட்டிருந்தா உலகம் அந்த பெரிய ரைட்டரை பார்த்துருக்காது. இந்த உலகத்தில் பணக்காரர்களையும் சாதாரண மனிதர்களையும் பிரிக்கிற பெரிய விஷயம் அதிர்ஷ்டம் இல்லை, பிறந்த குடும்பம் இல்லை, அதிக கல்வியும் இல்லை. ஒரே ஒரு விஷயந்தான், அவர்கள் சிந்திக்கிற விதம். ஆண்ட்ரூ கார்னெகி, ஹென்ரி ஃபோர்ட், தாமஸ் ஆல்வா எடிசன் இவர்கள் எல்லாரும் ஆரம்பத்தில் சாதாரண மனிதர்கள் தான். ஆனால் அவர்கள் ஒரு விஷயத்தை நம்பினாங்க. மனதில் நம்புகிற கனவு ஒரு நாள் நிஜமாகும். நெப்போலியன் ஹில் தன்னோட புத்தகத்தோட முடிவில் ஒரு சவால் விடுறாரு. நீங்கள் உண்மையாக ஒரு விஷயத்தை தீவிரமாக விரும்பினா, அதற்காக விடாமல் முயற்சி செஞ்சால் இந்த பிரபஞ்சம் கூட உங்களுக்கு உதவ ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் 2 வழிகள் இருக்குது. ஒன்று பயந்து வாழ்வது, 2வது கனவை துரத்தி வாழ்வது. நீங்கள் எந்த வழியை தேர்வு செய்ய போகிறீங்க? உங்கள் சிந்தனையை மாற்றினா வாழ்க்கையவே மாற்றிடலாம்.